ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை வடபழனி ஸ்ரீ ஆதிமூல பெருமாள் கோவில் பவித்ரோத்சவம் விசேஷ பூஜைகளுடன் இனிதே நிறைவு. கும்பகோணம் ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி ஆலய ஸ்ரீ ஜெயந்தி மகோத்சவம் தங்க கருட வாகனத்தில் காட்சி கொடுத்த உற்சவர். சீர்காழி அருள்மிகு சிவலோக தியாகராஜ சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். காஞ்சிபுரம் ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் கோவிலில் தாயாருக்கு ஊஞ்சல் சேவை விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார். சென்னை வடபழனியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆதிலட்சுமி தாயார் உடனுரை ஸ்ரீ ஆதிமூல பெருமாள் கோவிலில் நடைபெற்று வந்த பவித்ரோத்சவம் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்றது. ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மேடை மீது பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களோடு நெய்யுடன் பல்வேறு மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாக பூஜைகளை சிறப்பாக வளர்த்தனர். மரத்தேரில் ஸ்ரீ யாக பேரரை எழுந்தருளச் செய்திருந்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க தனி மேடையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கஜேந்திர வரதர் சிறப்பு அலங்காரத்துடன் நின்று அருள்பாலித்தார். சுவாமிக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் பவித்திர மாலைகளும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்களும் விசேஷ அலங்காரத்துடன் இருபுறம் நின்று அருள்பாலித்தனர். இதனிடையே பக்தர்கள் பூர்ணாகுதி பொருட்களை மங்கள வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி சுமந்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை மந்திர உச்சாடனங்களுடன் வேத பண்டிதர்கள் குண்டத்தில் சேர்ப்பித்து நிறைவாக மகா பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இதையடுத்து குண்டத்திற்கு ஆரத்தி காண்பித்து யாக பூஜைகளை நிறைவு செய்தனர். கும்பகோணத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி கோவிலில் 52ஆம் ஆண்டு ஸ்ரீ ஜெயந்தி மகோத்சவத்தை முன்னிட்டு உற்சவருக்கு தங்க கருட சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் தங்க பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனை பரமபத கோலத்தில் கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். அத்தியாப கோஷ்டியினர் பிரபந்தம் சேவித்தபடி இருக்க அலங்கார பிரியனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். பச்சை பட்டுடுத்தி கொண்டு பிரிய பக்தனான கருடாழ்வாரும் வண்ண பட்டாடையுடன் பலவித ஆபரணங்களும் கிரீடமும் அணிந்து சுவாமியும் திருக்காட்சி தர கும்ப தீபம் காண்பித்தனர். இதனிடையே ஸ்ரீரங்கம் பெரியாசிரமம் ஆண்டவன் ஸ்ரீமத் வராக மகாதேசிகன் சுவாமிகள் விஜயம் செய்ததும் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர். பிறகு ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் உற்சவருக்கு பழங்கள் நிவேதித்ததும் சிறப்பு மரியாதைகள் செய்து சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் சுவாமியை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதித்ததும் இதையடுத்து ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனின் கருட வாகன புறப்பாடு துவங்கியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆற்றாள்புரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சிவலோக தியாகராஜ சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்ததையொட்டி தெய்வ திருமண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் மேடையின் மீது உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க திருமண வைபவத்தை துவக்கினர். பிரியாவிடை மற்றும் அருள்மிகு திருவெண்ணீற்று எம்மை அம்பாளுடன் உற்சவர் சிவலோக தியாகராஜரையும் தனி மேடையில் திருஞான சம்பந்த பெருமானோடு தோத்திர பூர்ணாம்பிகையையும் சர்வ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். வேத மந்திரங்கள் முழங்க ஹோமம் வளர்த்ததும் மந்திர உச்சாடனங்களோடு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். மாலை மாற்றுதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து தர்மபுர ஆதீனம் முன்னிலையில் எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க பிரியாவிடை அருள்மிகு திருநீற்றையம்மை மற்றும் தோத்திர பூர்ணாம்பிகை ஆகியோருக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். தொடர்ந்து ஓமம் வளர்க்கப்பட்டு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபம், நாக தீபம் உள்ளிட்ட பல்வேறு ஆரத்திகளுடன் மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. திருமண நிகழ்வை முன்னிட்டு வானவேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான திருவேளிக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் தாயாருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது.
கோவிலில் உள்ள ஸ்ரீ பிரகலாத வரத தோட்டத்தில் ஊஞ்சல் மீது உற்சவர் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாரை கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். அஷ்டோத்திர தீபங்கள் ஏற்றப்பட்டு மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தருளிய தாயாருக்கு சிகப்பு கரை வைத்த மஞ்சள் பட்டு சேலை கட்டி காசு மாலை, ஒட்டியானம், பலவித ஆபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்துராயும் நிறுத்தி உச்சி பிள்ளையுடன் குஞ்சலம் வைத்த பூச்சடை பின்னலும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தாயாருக்கு தூபம் காண்பித்து ஆலவட்டம் வீசி மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து தாயாருக்கு வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து தீபம் காண்பித்ததும் தரிசனம் செய்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பூர்ண புஷ்கலா சமேத ஸ்ரீ திருவேட்டை ஐயனார் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடத்தப்பட்டது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் யாகங்களை வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு பிரதான கலசத்திற்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. ஏராளமானோர் தரிசித்தபடி இருக்க வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். வானில் கருடன் வட்டமிட்டதும் மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி சந்தன குங்குமமிட்டு விமான கலசங்களை அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். கோயில் கருவறையில் ஸ்ரீ பூரண புஷ்கலா சமேதராக வீற்றிருக்கும் அருள்மிகு திருவேட்டை ஐயனாருக்கும் கலசாபிஷேகம் செய்து மலர் மாலைகள் சூட்டி கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த வெள்ளி திருப்பூர் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு விசேஷ ஆராதனைகள் நடைபெற்றன. உற்சவர் மண்டபத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேதராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ பாண்டுரங்கநாதனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சுவாமிக்கு வெண்பட்டும் தாயார்களுக்கு பச்சை பட்டுச்சேலைகளும் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மூலஸ்தானத்தில் பீடத்தின் மேல் நின்றபடி அருளும் ஸ்ரீ பாண்டுரங்கநாதனுக்கு பச்சை பட்டாடை கட்டி தலைப்பாகை அணிவித்து ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க உற்சவர்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. சேலத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் உற்சவர் உபய நாச்சியார்களோடு விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தேவஸ்தான வளாகத்தில் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத உற்சவர் பெருமாளை ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியாக அலங்கரித்து நிறுத்தியிருந்தனர். தெய்வங்களுக்கு நீல பட்டாடைகள் கட்டி தங்க ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். குழலூதும் கண்ணனாக ஒய்யாரமாக நின்றபடி எம்பெருமான் அழகாக அருள்பாலித்தார். பிரபந்த பாராயணம் நிறைவு பெற்றதும் உற்சவர்களுக்கு தூபத்துடன் ஏக தீபம், நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சனம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பிரபந்ததாரர்கள் பக்தர்கள் ஆகியோருக்கு தீர்த்தத்துடன் துளசி பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. கோவை புளியகுளம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆவணி திருவிழாவை முன்னிட்டு மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி கவசங்களுடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் கிரீடமும் அணிவித்து பிள்ளைகளும் குஞ்சலமும் வைத்த பின்னலும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தியும் காதணிகளும் வண்ண கண்ணாடி வளையல்களோடு எலுமிச்சை மற்றும் மலர் மாலைகள் அணிந்தபடி காட்சி கொடுத்த அருள்மிகு மாரியம்மனுக்கும் கண் மலர்களோடு அருள் புரிந்த சுயம்புவிற்கும் தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர்.
சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு குறிக்கார கருப்பண்ண சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதை முன்னிட்டு முகூர்த்த கால் ஊன்றும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் இருக்கும் விநாயகர் சன்னதி முன்பு கலசங்களை பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜைகளை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பல்வேறு மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுத்தி சமர்ப்பித்தனர். பிறகு குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் ஆரத்தி காண்பித்ததும் பெண்கள் முகூர்த்த கம்பத்தை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து கோவிலின் முன்பு முகூர்த்த கம்பம் பூமியில் ஊன்றும் நிகழ்வு நடைபெற்றது. முகூர்த்த கம்பம் பூமியில் ஊன்றப்பட்டதும் கம்பத்திற்கு அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து மூலவர் அருள்மிகு குறிக்கார கருப்பண்ண சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூரை அடுத்த புன்னைநல்லூரில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோவில். இங்கு மூலவர் புற்றுமண்ணால் ஆனதால் அபிஷேகம் கிடையாது. 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தைல காப்பு அபிஷேகம் மட்டுமே நடத்தப்படுகிறது. பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் ஆவணி மாத திருவிழாவை முன்னிட்டு மூலவருக்கு மறிக்கொடுந்து கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். வெள்ளி கண் மலர்களோடு காட்சி கொடுத்த புன்னைநல்லூர் மாரியம்மனுக்கு நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவர் அம்மனை பக்தி பரவசத்துடன் வணங்கி கோவில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ பட்டாபிராமர் திருக்கோவிலில் தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோவில் கருவறையில் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர், பரதன், சத்ருகன் ஆகியோரோடு ஸ்ரீ ஆஞ்சநேயரும் எழுந்தருளி காட்சி தருகின்றனர். சீதா பிராட்டியும் ராமச்சந்திர மூர்த்தியும் அமர்ந்து அருள் புரிய மற்றவர்கள் நின்று காட்சி தர ஆலய மணி ஒலிக்க தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. தனி சன்னதி கொண்டு எம்பெருமானை நித்தமும் கைகூப்பி தொழுதபடி அருள் புரியும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கும் கோபுர தீபத்துடன் ஏக தீபம் காட்டப்பட்டது. வெண்பட்டுடன் மலர் மாலைகளும் வெற்றிலை மற்றும் துளசி மாலையும் அணிந்து ஸ்ரீ ஆஞ்சநேயர் காட்சி தர பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர். சென்னை ராமாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோபுர விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து விமான கலசங்களுக்கு சந்தன குங்குமமிட்டு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். நிறைவாக கருவறையில் உபய நாச்சியார்களோடு அலங்காரத்துடன் எழுந்தருளியுள்ள மூலவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு பக்தர்களின் கோவிந்த நாம கோஷங்களோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பழையனூர் கிராமத்தில் இருக்கும் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மரகதவள்ளி உடனுரை ஸ்ரீ மகாகாலீஸ்வரர் கோவிலின் மண்டல பூஜை நிறைவாக 108 சங்காபிஷேகமும் பக்தர்களின் பால்குட ஊர்வலமும் நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் கலசங்களுடன் 108 வெண் சங்குகளை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோமத்தை சிறப்பாக வளர்த்து 108 சங்காபிஷேக பூஜையை நிறைவு செய்தனர். பிறகு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பம்பைகள், தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் வந்து நிறைவாக கோவிலை அடைந்து பால்குடங்களை சேர்ப்பித்தனர். சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு விஷ்ணு துர்க்கையம்மன் கோவிலில் ஆவணி மாத திருவிழாவை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. மூலவர் அருள்மிகு விஷ்ணு துர்க்கைக்கு மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் முத்துக்கள் பதித்த கிரீடம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர்.
கோவில் வளாகத்தில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக சுதை சிற்ப வடிவில் ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்காட்சி தர ஸ்ரீ குபேர மகாலட்சுமி தாயாரோடு ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளும் தனி சன்னதியில் சிறப்பு அலங்காரத்துடன் அருள் புரிகின்றனர். சுவாமி சன்னதி முன்பு உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்து கலசத்தில் தாயார் திருமுகம் பதித்து அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பூஜைகளை துவக்கினர். பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் கலசத்தில் தாயாரை ஆவாகனம் செய்து திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி தாயாருக்கு குங்குமார்ச்சனை நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு கோபுர தீபத்துடன் கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை வணங்கி வழிபட மகா மங்கள ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மதுக்கரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசலதீபேஸ்வரர் கோவிலில் பரணி தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக மூலவர் அருள்மிகு அசலதீபேஸ்வரருக்கு பால், தயிர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு சுவாமிக்கு வெண்ணிற ஆடை கட்டி நாகப்படிகை நிறுத்தி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பிறகு பரணி தீபம் ஏற்றி மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கொடிமரத்து விநாயகர், நந்தி பகவான் ஆகியோருக்கு பரணி தீபம் காண்பித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் திருக்கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரத்யேக குண்டத்தில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி அக்னி வார்த்து ஹோம பூஜைகளை துவக்கினர். மேடை மீது பிரதான கலசத்துடன் நவ கலசங்களை விசேஷமாக அலங்கரித்து பிரதிஷ்டை செய்திருந்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் மூலிகை பொருட்களுடன் நெய்யும் பூர்ணாகுதியும் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு நட்சத்திர தீபத்துடன் மகா மங்கள ஆரத்தியும் கற்பூரமும் காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி மாவட்டம் முசிறியில் உள்ள அருள்மிகு மாணிக்க விநாயகர் கோவிலில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து அர்ச்சகர் போற்றி மந்திரங்களை கூறியபடி இருக்க பெண்கள் பஞ்சமுக திருவிளக்குகளுக்கு உதிரி பூக்களால் பக்தியுடன் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். மூலவர் அருள்மிகு மாணிக்க விநாயகர் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அழகாக காட்சி தந்தருளினார். இதைத் தொடர்ந்து பெண்கள் பக்தி பாடல்கள் பாடி பஞ்சமுக திருவிளக்குகளை மனமுருக வேண்டி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் இருக்கும் பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு அசலதீபேஸ்வரர் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் தனி சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ சரபேஸ்வரருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், சந்தனம், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர்.
தொடர்ந்து சுவாமிக்கு வெண்பட்டு கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்து நெய்வேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அருள்மிகு சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டு கோவில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்தனர். புதுச்சேரியில் அமைந்துள்ளது அருள்மிகு தர்மராஜர் ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் திருக்கோவில். இங்கு ஆவணி மாத திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் மேடை மீது உற்சவர் அருள்மிகு திரௌபதி அம்மனை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். மங்கள பொருட்களோடு பஞ்சமுக திருவிளக்குகளை வைத்து அமர்ந்திருந்த பெண்கள் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நிறைவாக திருவிளக்குகளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி பூஜைகளை நிறைவு செய்தனர். கோவை புளியகுளம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் கோவிலில் ஆவணி திருவிழாவையொட்டி மூலவர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தந்தருளினார். பச்சை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் கருவறையில் அமர்ந்து அருளும் ஸ்ரீ வனபத்ரகாளிக்கு பச்சை பட்டுச்சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் திருமுகத்தில் சந்தனக்காப்பு சாற்றி மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தில் மூக்குத்தி நத்துடன் புல்லாக்கும் அணிந்து அழகாக காட்சி தந்தருளிய ஸ்ரீ வனபத்ரகாளிக்கு பலவித பழங்களுடன் தேங்காயும் நிவேதித்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். அபயமும் வரதமும் காட்டி செல்வ திருமகளாக ஸ்ரீ கஜலட்சுமி தாயாராக அருள் புரிந்த வனபத்ரகாளிக்கு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. அம்பிகையை தரிசித்த பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பாப்பக்காப்பட்டி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு மகா மாரியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்களை வளர்த்ததும் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மங்கள வாத்தியங்களோடு ஊர்வலமாக வந்து கோவில் கோபுரத்தை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை வடபழனி ஸ்ரீ ஆதிமூல பெருமாள் கோவில் பவித்ரோத்சவம் விசேஷ பூஜைகளுடன் இனிதே நிறைவு. கும்பகோணம் ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி ஆலய ஸ்ரீ ஜெயந்தி மகோத்சவம் தங்க கருட வாகனத்தில் காட்சி கொடுத்த உற்சவர். சீர்காழி அருள்மிகு சிவலோக தியாகராஜ சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்ற தெய்வ திருக்கல்யாணம். காஞ்சிபுரம் ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் கோவிலில் தாயாருக்கு ஊஞ்சல் சேவை விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. விநாயகேஷம் நநாதோ நநாதः சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.